அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வெத்தலை பாக்கு சிறுகதைக்குள் செல்வோமா? புத்தம் புதுசா இருந்த அந்த வீட்டை சுத்தி ஆளுயர காம்பவுண்ட் சோறு இருந்தது. வாசல்ல இருந்த உயரமான இரும்பு கேட்டுல வாடகைக்கு விடப்படும் அப்படின்ற பலகையே பார்த்தா லலிதா. கேட் பூட்டப்படல. கேட்டை தள்ளிண்டு உள்ளே போனா. காம்பவுண்டுக்கு உள்ள 3 அடி கேப்ல அந்த வீடு இருந்தது. இடது பக்கம் பூச்செடி வரிசையா அழகழகான ஜாடிகள்ல வைக்கப்பட்டிருந்தது. நுழைஞ்சதும் வலது பக்கத்துல கை பம்பு குழாயும், அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வாளி நிறைய தண்ணீரும், பக்கத்துல சுவரோரமா ஒரு தென்னந்துடப்பமும் வைக்கப்பட்டிருந்தது. குழாய்க்கு பின்னாடி அதிக உயரம் இல்லாத 3 தென்னை மரம் ஒன்னு பின்னாடி ஒன்னா அழகா காட்சி அளித்தது. அதுக்கு மேல அங்கேந்து லலிதாவால பார்க்க முடியல. ஏன்னா செம்பருத்தி செடி மறைச்சிடுத்து. தன்னோட இடது பக்கம் திரும்பி பார்க்கறா லலிதா. மொட்டை மாடிக்கு போற படிக்கட்டு அங்கதான் ஆரம்பிக்கிறது. மாடிப்படிகளுக்கு கீழே நன்கு பெருக்கிய கொஞ்சம் சொரசொரப்பான சிமெண்ட் தரை. அந்த தரை வீட்டோட பின்பக்கம் வரைக்கும் நீண்டு போறது தெரிஞ்சுது. இப்போ லலிதா மெதுவா நடந்து போய் காலிங் பெல்ல அடிக்கிறா. யாரது? ஒரு அதற்ற குரல் கேக்குறது. உடனே பரபரன்னு யாரோ வேகமா நடந்து உள்ளேந்து வர்றதும் லலிதாவுக்கு தெரிஞ்சுது. லலிதா ஒரே பதட்டமாயிட்டா. கதவை திறந்தவளுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அவ பெயர் கமலம். என்னம்மா விஷயம் அப்படின்னு ஒரத்த குரல்ல வாசல்லையே நிக்க வச்சு கமலம் கேக்குறா. பயத்துல லலிதாவுக்கு பேச்சே வரல. சொல்லுமா, என்ன முழிக்கிற? எதுக்கு வந்த நீ? கேட்டை திறந்து நேரா வந்து நிக்கிற. யார் நீ அப்படின்னு அடுக்கடுக்கா கேக்குறா கமலம். அடர்த்தியா மஞ்சள் பூசிய முகத்துல நெத்தி நிறைய குங்குமத்தோட மிரட்டுற ஒரு பெண்மணிய லலிதா எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு, வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு பார்த்தேன் அப்படின்னு ஏதோ கெஞ்சற குரல்ல பேசுறா. அப்படியா? தைரியமா பேசுறது தானே, உள்ளவா அப்படின்னு கமலம் லலிதாவ உள்ளே கூட்டின்னு போறா. அந்த முன்ஹால் வெளிர் சிவப்பு நிற கிரானைட் கற்களால பதிக்கப்பட்டு ரொம்ப கிளீனா இருக்கு. அந்த அறையில பெரிய சோஃபா, பக்கத்துல ஒரு நாற்காலியும் இருக்கு. அந்த அறையோட சுவற்றுல கமலம் தன்னோட கணவரோட போட்டோல கூட இதே இறுக்கமான முகத்தோட இருக்கா. அங்க இருந்த டீப்பாயில ராமகிருஷ்ண விஜயம், சக்தி விகடன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்கிறது. மேல ஃபேன் ஓடின்னு இருக்கு. உட்காருமா அப்படின்னு சோஃபாவை காட்டுறா. லலிதா உட்கார்ந்ததும் தண்ணீரை குடுக்கறா. இதோ பாருமா, இங்க ஏற்கனவே 3 குடித்தனக்காரங்க இருக்காங்க. வாடகை 7000, 50,000 அட்வான்ஸா கொடுக்கணும். குடி தண்ணி கை பம்புல தான் அடிச்சு எடுத்துக்கணும். ஆனா போர் தண்ணி மோட்டர் போடுவேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேல துணி துவைக்கவோ காய வைக்கவோ கூடாது. செவ்வாய் வெள்ளியில அமாவாசையில கூட வீட்டை ஒட்டடை அடிக்க கூடாது. 9 மணிக்கு மேல வாசகேட்ட பூட்டிடுவேன். வீட்டுல 4 பேர் தான் தங்கலாம். டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியா இருக்கு. தண்ணி சிக்கனமா செலவு பண்ணணும். வாடகை டான்னு 5 தேதிக்குள்ள கொடுத்துடணும். இப்படி கடகடன்னு கண்டிஷன்களாவே போட்டா கமலா. எதுக்குமே லலிதா எதிர்ப்பே சொல்லாம சரி சரின்னு தலையாட்டின்டே இருந்தா. லலிதா கிராமத்துல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவோ. 3 பெண்கள்ல மூத்த பெண்ணான இவளை அவங்க அம்மா அப்பா நல்லாதான் படிக்க வச்சாங்க. தனியார் நிறுவனத்துல அவளுக்கு வேலையும் கிடைச்சுது. சென்னையில ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா. ஆனா வேலைக்கு சேர்ந்த 1 வருஷத்திலேயே அப்பா அம்மா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. லலிதாவை போலவே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ளை தினேஷ் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். தினேஷோட அப்பாவும் அம்மாவும் பெங்களூர்ல இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் தினேஷும் லலிதாவும் சென்னையில தனி குடித்தனம் ஆரம்பிச்ச முதல் வருஷம் ரொம்ப நல்லாதான் இருந்தது. அப்புறம்தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. கொரோனாவால 2 பேருக்கும் வேலை போயிடுத்து. பெங்களூர்ல மாமியார் வீட்டுக்கு போய் தங்கினாங்க. ஆனா கொரோனா தாக்கத்தால மாமனார் இறந்துட்டார். தினேஷுக்கு வேலை கிடைக்கல. அவனும் எவ்வளோ பிசினஸ்லாம் பண்ணி பார்த்து எல்லாம் ஃபெயிலியர். கடைசியில MLM பிசினஸ் ஆரம்பிச்சான். நிறைய ஃப்ராடுத்தனங்கள்லாம் செஞ்சு மத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா லலிதாவுக்கு அவன் பண்ண பிசினஸ் பிடிக்கல. ஏன், தினேஷோட அம்மாவுக்கே அது பிடிக்கல.
அவங்க அம்மா எவ்வளோ எடுத்து சொல்லியும் தினேஷ் கேட்கவே இல்ல. தனியா இருக்கும் பொழுது நிதானமா அவனுக்கு புத்திமதி சொன்னா லலிதா. நீ புத்திமதி சொல்லி கேட்கற நிலையில நான் இல்ல. எது எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டான். இப்போ தினேஷ் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் வாங்கின கார்ல லலிதா ஏற மாட்டா. தன்னோட பெற்றோர்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் தன்னோட மனசு கஷ்டத்தை சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த லலிதா விரும்பல. அதனால பல்ல கடிச்சுன்னு இருந்தா லலிதா. பணத்தோட பகட்டுல தினேஷ் மிதந்துன்னு இருந்தான். தன்னோட நண்பர்கள் கூட ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா வர ஆரம்பிச்சான். மகனோட இந்த செயல்களால அவனோட அம்மா, அதான் லலிதாவோட மாமியார், வருத்தத்துல படுத்த படுக்கையாயிட்டாங்க. கொரோனால ஓஞ்சுது. மறுபடியும் நல்ல கம்பெனியில சென்னையிலேயே லலிதாவுக்கு வேலை கிடைச்சது. ஆனா தினேஷ் தன்னோட பிசினஸ விடுறதாவே இல்ல, சென்னைக்கு வர்றதாவும் இல்ல. அதனால உறவினர்களோட பஞ்சாயத்து நடந்தது. எதுவுமே நல்ல முடிவை ஏற்படுத்தல. மத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற அவங்க கூட சேர்ந்து வாழ லலிதாவுக்கு இஷ்டம் இல்ல. இருவரும் மனமொத்து பிரிஞ்சிட்டாங்க. ஆனா உடல் நலமில்லாத மாமியார தினேஷ நம்பி விட்டுட்டு வர லலிதாவுக்கு இஷ்டம் இல்ல. தன்னோட அம்மா வீட்டுக்கே மாமியாரையும் அழைச்சின்னு வந்தா லலிதா. ஊரே லலிதாவ ஆச்சரியத்தோட பார்த்தது. பெற்றோர் ஆதரவோட மருத்துவம் பண்ணி மாமியார கொஞ்சம் கொஞ்சமா தேத்தினா லலிதா. லலிதாவோட பெற்றோர் அவங்கள தங்கூடவே இருக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. ஆனா லலிதா அவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இன்னொரு திருமணம் செஞ்சுக்கவும் அவளுக்கு விருப்பம் இல்ல. தம் பெற்றோரோட கண் பார்வையில படும்படி அவங்க வசிக்கிற தெருவுலயே ஒரு வீட்டுல மாமியாரோட குடுத்தனம் நடத்தினா லலிதா. தினேஷ் தன்னோட அம்மாவை பார்க்க கூட வரல. 2 பேர் மட்டுமே இருந்தாலும் கையிருப்பு வேகமா கரைஞ்சுண்டே வந்தது. குடும்ப செலவுக்காக மறுபடியும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் லலிதாவுக்கு ஏற்பட்டது. மாமியார தனியா விடாம உதவிக்கு ஒரு பெண்மணியை ஏற்பாடு செஞ்சுட்டு பெற்றோரோட அனுமதியோட மறுபடியும் சென்னையில ஒரு பிரபல கம்பெனியில நல்ல சம்பளத்துல வேலை வாங்கிட்டு கிளம்பிட்டா லலிதா. 1 மாசமா லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா. 2 பஸ் பிடிச்சு ஆபீஸுக்கு போயிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆபீஸ் பக்கத்திலேயே நடந்து போற ஒரு டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வாடகைக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சா லலிதா. வேலை கொடுத்த தைரியத்துல இங்க வந்திருக்கா. கழுத்துல 3 பவுன் தங்க செயினோட கிராமத்துக்கு போகும்பொழுது கழட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்துல மத்த ஆண்களோட கண்கள்ல தாலி போல தெரியறதுக்காக புத்தம் புதிய மஞ்சள் கயிறு போட்டுருக்கா. சுடிதார் அணிந்து நெத்தியில பிரவுன் கலர் ஸ்டிக்கர் போட்டும் கைகள்ல ஒரு ஜோடி தங்க வளையல்களுமாய் இருந்தவள, சொல்லுமா, எத்தனை பேர் உங்க குடும்பத்துல என்று கமலம் அதட்டி கேட்டாள். நான் மட்டும்தான். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றாங்க என்றாள் தயக்கத்துடன் லலிதா. நீ மட்டுமா? ஏன், உன் புருஷன் எங்க? வெளிநாட்டுல வேலையில இருக்காரா என்ன? தனியா வேற வந்திருக்கியே. உனக்கு உறவுக்காரங்க யாரும் இங்க இல்ல? எல்லாருமேவா கிராமத்துல இருக்காங்க? மாமியார் மாமனார் யாரையும் காணுமே என்று கண்களை இடுக்கி சந்தேகத்தால் எழுந்த கோபத்துடன் லலிதாவின் கழுத்திலிருந்த தாலி கயிறை பார்த்து கொண்டே கேட்டாள் கமலம். வாசலில் இருந்த பெரிய கோலமும் வந்ததுமே கமலம் போட்ட கண்டிஷன்களும் பக்கத்தில் இருந்த பூஜை அறையிலிருந்து வந்த ஊதுவத்தி வாசமும் லலிதாவிற்கு உண்மையை சொன்னால் நமக்கு வீடு கிடைக்காது போய்விடுமோ என்ற பயத்தை கொடுத்தது. ஆனால் அவசரமாக அவளுக்கு வீடு தேவைப்பட்டதால் மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். ஆமா, என்னோட கணவர் வெளிநாட்டுல தான் இருக்கார். கிராமத்துல அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாருமே விவசாயம் பண்றவங்க தான். எனக்கு படிச்சுட்டு ஊர்ல சும்மா இருக்க பிடிக்கல. அதான் இங்க பக்கத்துல இருக்கிற பிரபலமான கம்பெனியில வேலை கிடைச்சதும் கிளம்பி வந்துட்டேன். 1 மாசமா லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். ஹாஸ்டல் ரொம்ப தொலைவுல இருக்கிறதால பக்கத்திலேயே ஒரு தனி வீடா இருந்தா பரவாயில்லன்னு யோசிச்சேன். அதான் இங்க வந்தேன். பொய் சொல்லி பழக்கமில்லாத லலிதாவுக்கு பயத்தில் வியர்த்து கொட்டியது. உன் புருஷன் வெளிநாட்டிலேருந்து எப்போ வருவாரு? விடாமல் கமலம் மிரட்டும் பாவனையில் கேட்டாள். இப்போதான் போயிருக்காரு, 5 வருஷம் ஆகும் என்றாள் லலிதா படபடப்புடன். ஒரு பொய்க்கு 9 பொய் என்று அவள் மனம் குத்தி காட்டியது. படிச்சுட்டு எதுக்கு சும்மா இருக்கணும்னு நீ நினைச்சது சரிதான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நான் ரொம்ப கண்டிப்பானவ.
இங்க உன்னோட உறவுக்காரங்களை தவிர அனாவசியமா வேற யாரும் உள்ள வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உறவுக்காரங்க இங்க வரப்போறாங்கன்னா என்கிட்ட முன்கூட்டியே சொல்லணும். வந்ததும் உடனே எனக்கு அறிமுகப்படுத்தணும். புரியுதா? இதை சொல்லும்போது கமலத்தின் குரலில் அழுத்தம் தெரிந்தது. இது இன்னொரு ஹாஸ்டல் தான் என்று புரிந்து கொண்ட லலிதா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேங்க. ஒரு வாரத்திலேயே நான் இங்க வரலாமா என்றாள் படபடப்புடன். கொஞ்சம் யோசித்து பார்த்தாள் கமலம். பிறகு எதுவும் பேசாமல் லலிதாவை உற்று பார்த்தாள். பிறகு பின்பக்கமாக இருந்த வீட்டிற்கு அழைத்து போய் காட்டினாள். அங்கு தரை தளமும் முதல் தளமுமாக கட்டப்பட்டிருந்த 4 வீடுகளில் 500 சதுர அடியில் கட்டப்பட்ட ஒரு தரைத்தள வீடு அது. மிக அழகாக இருந்தது. லலிதாவுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. லலிதா தன் கைப்பையிலிருந்து பணத்தை எடுத்து எண்ணி அட்வான்ஸாக அப்பொழுதே கொடுத்து விட்டாள். சொன்னபடியே லலிதா அடுத்த வாரமே அங்கு குடிவந்து விட்டாள். வந்த சில நாட்களிலேயே கமலத்தின் கணவருக்கு உடல் நலமில்லாமல் ஒரே அறைக்குள் நடமாட்டமில்லாமல் படுத்த படுக்கையாக இருப்பதை லலிதா தெரிந்து கொண்டாள். கமலத்திற்கு குழந்தைகளும் கிடையாது. ஆனால் கமலம் உரத்த குரலில் அனைவருக்கும் இடும் கட்டளைகளையும் கவனித்தாள் லலிதா. ஒரு நாள் மாலையில், செருப்ப கழட்டி இப்படியும் அப்படியுமா கடாசக்கூடாது. உன் அம்மா பாவம், வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறா. ஏன் நீயே ஒழுங்கா அந்த ஸ்டாண்டில் வச்சாதான் என்ன என்று அங்கு ஏற்கனவே குடி வந்திருந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 10 பருவத்து சிறுவனிடம் கத்தி கொண்டிருந்தாள் கமலம். இன்னொரு நாள், வந்து 1 வருஷம் ஆச்சு, உள்ள வரும்போது வாசகேட்ட சாத்தி தாப்பால் போடணும்னு தெரியாதா என்று மற்றொரு குடித்தனக்காரரின் வீட்டை பார்த்து கத்தி கொண்டிருந்தாள் கமலம். புது குடித்தன லலிதா, உன் வீட்டு வாளியை இங்கெல்லாம் வைக்க கூடாது என்று இவளுக்கும் ஒரு நாள் டோஸ் விழுந்தது. காலையில பால் பாக்கெட்ட கூட எடுக்காம அப்படி என்ன தூக்கம் என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட எல்லோரையும் எழுப்பிவிட்டு அங்கே குடித்தனம் இருப்பவர்களை குரலால் மிரட்டி அதட்டி கொண்டிருந்தாள் கமலம். இரவு 9 மணிக்கு கமலம் கேட்டை பூட்டி விடுவாள். காலை 6 மணிக்கு முறைவாசல் செய்யும் ஆயாவிடம் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருப்பாள். லலிதாவிற்கு அந்த வீடு, கமலத்தின் அதட்டல் மிரட்டல் எல்லாமே ஒருவித பாதுகாப்பு உணர்வையே கொடுத்தது. மொத்தத்தில் அவளுக்கு அந்த வீடு பிடித்து விட்டது. அங்கு குடியிருந்த அனைவரும் லலிதாவிடம் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் லலிதா ரொம்பவும் நெருங்கி பழகாமல் புன்னகையுடன் சற்று தள்ளியே இருந்தாள். 8 மாதங்கள் ஓடிவிட்டன. அந்த வீட்டில் குடியிருந்த 4 குடும்பத்தின் திருமணமான பெண்களிடமும் நாளை தன் வீட்டிற்கு வெற்றிலை பாக்கு வாங்க வருமாறு கமலம் நேரில் வந்து அழைத்தாள். லலிதாவிற்கு ஒரே தர்ம சங்கடம்தான். போவதா வேண்டாமா என்று அவள் மனதில் ஒரே குழப்பம். மறுநாள் சாயங்காலம் அந்த வீட்டில் குடியிருந்த மற்ற பெண்கள் ஆபீஸுக்கு போய்விட்டு சீக்கிரமாகவே திரும்பி வந்தனர். முகம் அலம்பி உடை மாற்றி பிறகு கமலத்தின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வெளியிலிருந்து புதிதாக பல பெண்களும் வீட்டிற்குள் வந்தார்கள். ஆபீஸ் முடிந்ததும் வேண்டுமென்றே சற்று மெதுவாக நடந்து அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த லலிதாவை பார்த்துவிட்டாள் கமலம். ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்துட்டு போ லலிதா என்று உரக்க கத்தி கூப்பிட்டாள். வேறு வழி இல்லாமல் முகம் கூட அலம்பாமல் தோளில் தொங்கும் ஹேண்ட்பேக்குடன் மனதில் தயக்கத்துடன் கமலத்தின் வீட்டிற்குள் நுழைந்தாள் லலிதா. கமலத்தின் வீட்டில் நல்ல சமையல் மணமும் வந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த டைனிங் டேபிளில் நிறைய தட்டுகளில் வெற்றிலை பாக்கு பூ பழங்களுடன் புது புடவைகள் ரவிக்கை துண்டுகளுடன் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது. எல்லோருக்கும் தலைவாழை இலை போட்டு கமலமே தன் கைகளால் பரிமாறினாள். மனம் முழுக்க பதட்டத்துடன் உணவை சாப்பிட்டாள் லலிதா. உதவி செய்ய போனவர்களை தடுத்துவிட்டு பெண்கள் சாப்பிட்ட இலைகளை தானே அப்புறப்படுத்தி பம்பரமாக சுழன்று அந்த இடத்தை சுத்தம் செய்தாள் கமலம். வந்த பெண்கள் அனைவரும் தரையில் விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் அமர்ந்து கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் அங்கே வெத்தலை பாக்கு வாங்க வெளியிலிருந்து வந்திருந்த பெண்களில் கலா என்ற ஒரு பெண் கழுத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்ததை பார்த்துவிட்டனர். நெற்றியில் சிறிய ஸ்டிக்கர் பொட்டும் கைகளில் 2 ரப்பர் வளையல்களும் கழுத்தில் எதுவுமே அணியாமல் மெலிந்த தேகத்துடன் கருவளையம் விழுந்த கண்களும்
ஒட்டிய கன்னங்களும் ஒட்டுப்போட்ட ரவிக்கை மற்றும் சாயம்போன புடவையும் கலாவின் பரிதாபமான நிலையை எடுத்து காட்டியது. தன் வயிறு நிறைய சாப்பிட்ட திருப்தியில் புன்னகையுடன் அங்கு உட்கார்ந்திருந்தாள் கலா. அவளுடைய கண்களோ தனக்கு கிடைக்கப் போகும் புத்தம்புது புடவையை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஒட்டடை அடிக்க கூட அனுமதிக்காத கமலம் இந்த விஷயம் தெரிந்தால் என்ன செய்வாளோ என்று பீதியுடன் எல்லோரும் கலா என்ற அந்த பெண்ணையும் கமலத்தையும் மாறி மாறி கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். வேலைகளை முடித்துவிட்ட கமலம் சூழ்நிலையை ஒரு நொடியில் புரிந்து கொண்டாள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக மென்மையான குரலில் பேசினாள் கமலம். இந்த பொண்ணு பேரு கலா. இவளுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தப்புறம் இவளோட கணவன் இறந்துட்டான். இது நடந்து 10 வருஷமாச்சு. படுத்த படுக்கையா இருக்க தன்னோட அம்மாவையும் பள்ளிக்கூடத்துக்கு போற தன்னோட பெண் குழந்தைகளையும் இட்லி கடை போட்டு இவதான் காப்பாத்துறா. கொரோனாவால இவ பிழப்பு போச்சு. அந்த சமயத்துல ஏதோ என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சேன். இப்போ மறுபடியும் அங்க இங்க கடன் வாங்கி இட்லி கடைய ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, கலாவோட இட்லி கடையில ஏழை குழந்தைங்களுக்கு எப்பவும் இலவசமா இட்லி உண்டு. மனசளவுல கலா ரொம்ப பணக்காரி, மகா உழைப்பாளி. இவ்வள மாதிரி பெண்களுக்கு தகுந்த மரியாதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். இது நாள் வரைக்கும் பெண்களை வெத்தலைப்பாக்கு கொடுத்து கௌரவப்படுத்தி தான் எனக்கு பழக்கம். அதனால எங்க வீட்டுக்கு வெத்தலைப்பாக்கு வாங்க கண்டிப்பா நீ வரணும் கலான்னு கூப்பிட்டேன். ஆனா கலாவோ அதெல்லாம் வேண்டாம்மா, நான்லாம் வரக்கூடாது. நீங்க எனக்கு ஏதாவது உதவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே கூட நான் உங்க உதவியை ஏத்துக்கிறேன்னு சொன்னா. ஆனா நான் ஒத்துக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலையும் நேர்மையா உழைச்சு வாழற பெண்களுக்கு என் வீட்டுல வெத்தலைப்பாக்கு எப்பவும் உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே அந்த பெண்ணை அழைத்து வந்து கிழக்கு பார்த்து போடப்பட்டிருந்த மணையில் உட்கார வைத்து மலர்ந்த முகத்துடன் தாம்பூலத்தட்டை அவளிடம் நீட்டினாள் கமலம். லலிதா சட்டென்று தன்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்தாள். அதிலிருந்து சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து வேகமாக நடந்து போய் கலாவிற்கு முன்பாக கமலம் நீட்டியிருந்த தட்டில் பவ்யமாக வைத்தாள். என் பேர் லலிதா. நானும் இந்த வீட்டுலதான் கொடுத்துன்னு இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா கட்டாயம் என்ன வந்து பாருங்க என்று அன்புடன் சொன்னாள் லலிதா. மகிழ்ச்சியுடன் தலையாட்டினாள் கலா. அங்கே வந்திருந்த மற்ற பெண்களும் அவர்களால் முடிந்த பணத்தை எடுத்து கலாவின் தாம்பூலத்தட்டில் மரியாதையுடன் வைத்தார்கள். தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு கலாவிற்கு மேலும் உதவிகள் செய்ய தாங்களும் தயாராக இருப்பதாக ஆதரவாக பேசினார்கள். கண்களும் மனமும் மலர மகிழ்ச்சியுடன் 2 கைகளாலும் தட்டை வாங்கிய கலா அதிலிருந்த புடவை மற்றும் ரவிக்கை துண்டையும் பணத்தையும் மிகுந்த சந்தோஷத்துடன் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டாள். பிறகு சிரித்த முகத்துடன் 2 கரம் குவித்து அனைவருக்கும் மனநிறைவுடன் நன்றி சொல்லிவிட்டு நிதானமாக நடந்து வெளியேறினாள். லலிதாவின் மனதில் சீக்கிரமே தன்னுடைய கதையை கமலத்திடம் சொல்லிவிட்டு தன் மாமியாரையும் இங்கேயே அழைத்து வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. முன்பு குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தவள் தற்பொழுது கிழக்கு பார்த்து போடப்பட்டிருந்த மனையில் தானே உரிமையுடன் வந்து உட்கார்ந்தாள் லலிதா.